1ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலின் ரபி ஒருவர் ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு. அவர் தன்னுடைய பழைய வேதங்களான தோரா அப்புறம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியதாக சொன்னாரு. நசரேனாகிய இயேசு இந்த இயக்கத்தை அதிகாரமற்ற ஜனங்கள், நோயாளிகள் அப்புறம் ஏழைகளுக்கு அறிவித்தாரு. அவங்க எல்லாரும் நியாயமா இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை அமைக்க வேண்டும் என்ற பசியுடன் இருந்தாங்க. அவர் இந்த ஜனங்களை சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் தாராள மனப்பான்மையோடு இருக்கும்படியாகவும் அழைத்தாரு. மேலும் அவர் இந்த இயக்கத்தை பரலோக ராஜ்யத்தின் வருகைன்னு சொன்னாரு. ஆக பரலோக ராஜ்யம்னா அர்த்தம் என்னன்னு எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. சரி, வேதாகமத்துல பரலோகம் என்பது தேவ ராஜ்யத்தை குறிக்கும் ஒரு ஒப்புமையாகும். ஜீவனும் நீதியும் நிலவும் இடமாகும். ஆக பரலோகம் பூமிக்கு வருதுன்னா தேவனுடைய நன்மையானது மரணத்தையும் வன்முறையையும் ஜெயிப்பதை குறிக்குது. உண்மையில் சொல்லணும்னா வேதாகமத்தின் சரித்திரமானது பூமியில் பரலோகம் இருக்கும் ஒரு வகையான இடத்திலிருந்து தொடங்குது. ஓ ஆமா, ஏதேன் தோட்டம். ஆமா, அந்த தோட்டத்துல தேவனோடு நடப்பது, அவருடைய அன்புல நிலைத்திருப்பது, ஒன்னா ஒரு வீட்டை கட்டுவது, இதுதான் வாழ்க்கைக்கான வழி. ஆனா தோட்டத்துக்கு வெளியே ஒரு பாதை இருந்தது. அது தேவன் வைத்திருக்கும் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்ல வழியை உண்டாக்குது. அந்த வழிய ஏன் ஒருவர் தேர்ந்தெடுக்கணும்? சரி, ஒரு ஏமாற்றுகிற உயிரினம் தோட்டத்துல தோன்றி தேவன் நம்ப தகுந்தவர் இல்லைனோ இந்த எளிய வழியை கண்டுபிடிச்சா நல்ல வாழ்க்கையை காணலாம்னு மனுஷர்களுக்கு சொல்லிச்சு. ஆனா இந்த வழி வன்முறையையும் மரணத்தையும் நோக்கி போச்சு. தோராவும் தீர்க்கதரிசிகளும் தேவன் இஸ்ரவேல்னு ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது பற்றிய சரித்திரத்தை சொல்லுது. அவர்களுக்கு அவருடைய தோராவையும் கட்டளைகளையும் கொடுத்து அவங்க எப்படி தேவனுடைய பிரசன்னத்திற்கு திரும்பி வர முடியும் என்றும், அவங்க கட்டும் வீடுகள் மற்றும் சமுதாயத்திற்குள் தேவன் அவங்க நடுவுல எப்படி வாழ முடியும் என்றும், அவர்கள் தேவனுடனான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை முழு உலகத்திற்கும் அவர்கள் வாழ்ந்து காட்ட முடியும். ஆனா தேவனுடைய அறிவுறுத்தல் இருந்த போதிலும் இஸ்ரவேலர்கள் ஏமாத்தப்பட்டு அவங்க வேற பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா, அவங்க தங்கள் சொந்த தீர்க்கதரிசிகளாலும் தேவன் சார்பாக பேசுவதாக சொல்லும் தலைவர்களாலும் ஏமாற்றப்பட்டாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவங்கள ஓநாய்கள்னு அழைத்தாரு. இவங்க தாங்களே தவறான பாதையில போறது மட்டுமல்லாம மத்தவங்களையும் அவங்களே பின்பற்ற வச்சாங்க. சரி, ஆனா இப்போ இயேசு தன்னுடன் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆமா, சரியான பாதையில போக தேர்ந்தெடுக்கும் இஸ்ரவேலர்களின் புதிய குழுவை இயேசு உருவாக்குறாரு. அவர்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஏமாத்துறவங்களை நிராகரிப்பாங்க, அப்புறம் நீடித்த ஏதோ ஒன்றை உருவாக்குவாங்க. அதனால மலை பிரசங்கத்தின் இந்த இறுதி பகுதியில இயேசு ஒரு தேர்வை முன்வைக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஏட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு தெளிவுபடுத்துறாரு, வாழ்க்கைக்கான பாதை எளிதானது இல்ல. இது சில சமயங்கள்ல நம்மை கட்டுப்படுத்துவது போல உணரலாம். அப்புறம் நீங்க கடினமான சோதனைகளை சந்திக்க நேரிடும். ஆனா நிஜத்துல இதுதான் உண்மையான சுதந்திரத்திற்கான வழி. ஆக நம்மள வாழ்க்கை பாதையிலிருந்து வழி தவறி நடத்த முயற்சிக்கும் நபர்கள் இருப்பாங்களா? ஆமா, இல்லனா இயேசு சொன்னது போல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உங்களிடத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சரி, ஆனா அவங்க மாறுவேஷம் போட்டிருந்தா நான் அவங்கள ஓநாய்கள்னு எப்படி அடையாளம் காண்றது? அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய தேர்வுகள் தங்களுக்கோ இல்லைனா மத்தவங்களுக்கோ வாழ்க்கையை தருதா, செழிக்க வைக்குதா என்பதை கவனிங்கன்னு இயேசு சொல்கிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனின்றது ஒருவருடைய முடிவுகளோட விளைவு, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அப்படிதானே? ஒருவேளை நீங்க செய்யும் காரியம் ஆரோக்கியம் இல்லாத கனியை நீங்க தேவனுடைய புதிய யதார்த்தத்துல நிலைச்சிருக்க மாட்டீங்க. சரி, ஆனா வாழ்க்கை அதை விட சிக்கலானது. நிறைய பேரை ஏமாற்றவும் என்னையே ஏமாற்றுகிற அளவுக்கு நல்ல கனியை என்னால தர முடியும். ஒருவேளை இருக்கலாம், ஆனா அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் முடியும். உங்களால தேவனை ஏமாத்த முடியாது. இயேசு சொன்னது போல, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்படின்னா இயேசுவால அறியப்படாமலே இயேசுவுடைய செயல்கள் போல செய்ய முடியுமா? தவறான நோக்கங்களுக்காக சரியானதை செய்வதை பத்தி இயேசு எச்சரித்தார் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய நோக்கங்களுக்கும் தொடர்பு இல்லைனா இயேசுவுடனான நெருக்கமான தொடர்பை, அதாவது அவருடைய ஜீவனையே கொடுக்கும் உறவை நாம இழக்கிறோம்னு அர்த்தம். இயேசுவுடனான தொடர்பா? இயேசு நம்முடைய நடத்தையை பற்றிய ஒரு தேர்வை மட்டும் முன்வைக்கல, அவருக்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான் தேர்வு. தேவனுடைய வழிகளை நோக்கி நம்முடைய வழிகளும் மென்மேலும் மாற்றமடைய நாம் அவரை அனுமதிப்போமா?
அல்லது அவர் சொல்றது போல எங்க வீட்டை கட்ட போறோம், மணல் மேலையா இல்ல பாறை மீதா? இது ஒரு மறக்க முடியாத ஒப்புமை, ஆனா தொடர்பில்லாதது. அப்படி இல்ல. எபிரேய வேதாகமத்துல தேவனுடைய வீடு என்பது எருசலேமில் பாறை மலையில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை விவரிக்க பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான சொற்றொடராகும். ஏதேன் தோட்டத்தை போல தேவனுடைய பரலோக பிரசன்னம் பூமியில் வசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தேவனை பின்பற்றுகிறவங்க எப்படி உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு காட்சி இது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆக தேவன் வசிக்கக்கூடிய இடங்களை உருவாக்குங்க, ஏதேன் போன்று உயிர்ப்பிக்கக்கூடிய இடங்களை உருவாக்குங்க. ஏன்னா கடைசியா இந்த இடங்கள் மட்டும்தான் நீடிக்கும். ஆமா, பிரசங்கத்தோட ஆரம்பத்துல இயேசு சொன்னது போல மலையின் மேல இருக்கிற பட்டணத்தை மறைக்க முடியாது. ஆக அந்த ஒளி எல்லாரும் பார்க்கும்படி பிரகாசிக்க கடவுது. தேவனுடைய ஞானம் மற்றும் அன்பினால் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு புதிய மனித குலத்தை இயேசு விவரிக்கிறார். ஒவ்வொரு இடத்திலேயும் சூழ்ந்திருக்கின்ற வன்முறை மற்றும் மரணத்தின் மத்தியில அமைதி மற்றும் நீதிக்கான சமூகங்களை உருவாக்குறாரு. மலை பிரசங்கத்தினுடைய எல்லா போதனைகளிலும் இது எப்படி இருக்கும் என்பதற்கான தைரியமான தெளிவான கண்ணோட்டத்தை தரிசனத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் அவருடைய வாழ்நாள் முழுசும் இயேசு அந்த தரிசனத்தையே வாழ்ந்து காண்பித்தாரு. கடைசியா அவர் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் அப்படியே செய்ய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இப்போ அந்த வாய்ப்பு நம்முடையது.